வாங்க பச்சை பட்டாணியை வச்சு ஒரு சுண்டல் செய்யலாம். இது பச்சை பட்டாணினா பச்சையாக உள்ள பட்டாணி இல்லை, காஞ்சி போயிருக்கும்ல அது. நான் ஊற வச்சுட்டு முளைக்கட்டி வச்சுருக்கேன். முளைக்கட்டையில் வந்து அதோட சத்துக்கள் வந்து இன்னும் அதிகரிக்கும். இது வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது, பொட்டாசியம், மெக்னீசியம் அதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த பச்சை பட்டாணி அடிக்கடி உணவில் சேர்த்தோம்னா புற்றுநோயே வராது, அந்தளவுக்கு இதில் நல்ல இது இருக்குது. இப்போ இதை வந்து நான் வேக வச்சுட்டேன். வேக வச்சுட்டு குக்கரில் வச்சோம்னா 2 விசிலில் வெந்துடும். நான் குக்கரில் இப்போ தான் வேறு ஒரு இது கூழ் செஞ்சேன், அதனால் குக்கரில் இப்படியே வேக வச்சுட்டேன். இப்போ நசுக்கி பார்த்தா நல்லா மாவு மாதிரி வெந்துடுச்சு, அந்தளவுக்கு வெந்தால் போதும். இந்த பாருங்கள் சுடுது, அதனால் நான் இது பண்ணி இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 4 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, இதை போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். மலச்சிக்கலை போக்கும் அந்த பச்சை பட்டாணி, மலச்சிக்கலை போக்கும். நிறையா இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த பச்சை பட்டாணியில். அடிக்கடி இது செஞ்சுக்கலாம், நான் செய்வேன் அடிக்கடி. இப்போ இது நல்ல இதுக்கு தேவையான பொருள்லாம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், அன்னாசி பூ, பிரிஞ்சி இலை, இது பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். 2 வெங்காயம், 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு இந்த பட்டை, லவங்கம், அன்னாசி பூ, கசகசா, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கிட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இப்போ கருவேப்பிலை 2 கொத்து போட்டுருங்க, அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரையும் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் என்ன செஞ்சேன், மசால் வடை செஞ்சுட்டு இந்த கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதில் புட்டு போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஈவினிங் வந்து எல்லோரும் வரையில் நான் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். இப்போ வந்து இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிட்டு இந்த 2 தக்காளி, 2 வெங்காயம் பொடியாக நறுக்குனது இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த பச்சை பட்டாணி, அதை எடுத்து இதில் கொட்டிட வேண்டியதான். இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து மட்டன் டேஸ்ட்டு இருக்கும், அதனால இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்தி பூரிக்கு கூட இது தொட்டுக்கலாம். இப்போ வந்து எடுத்து இந்த வேக வச்ச பட்டாணியை எடுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு இது வந்து நம்ம கிரேவி மாதிரி வரணுங்கிறதுக்காண்டி இதில் கொஞ்சோண்டு அள்ளி வச்சுட்டு ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அதில் ஊற்றலாம். இப்போ நம்ம இந்த பவுட்ரு வருத்தோம்ல, அந்த பவுடரையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதுலேருந்து எடுத்து கொஞ்சம் வச்சுருங்க, அந்த மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு ஆறினோடனே அடிச்சுட்டு அதில் ஊற்றினோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அடிச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். எதுக்காச்சும் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறேன். நான் வந்து இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தான், தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும், தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது லாஸ்ட்டில் வந்து உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போடுங்க. இது எனக்கு பத்தலை, அதனால் போடுறேன். ஏன்னா பச்சை பட்டாணி வேக வைக்கையிலே நான் கல் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு போடுங்க. சுவையான பச்சை பட்டாணி சுண்டல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.